வணக்கம். நான் கைல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு நான் இப்போ எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் சென்டருக்கு பக்கத்திலேயே ஒரு பெட் ஷாப் இருக்கு. அதுக்குள்ள தான் வந்திருக்கேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த அனிமல்ஸ்லாம் என்னென்னன்னு பார்த்தாலே நமக்கே சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எல்லா வெரைட்டியான குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த வாட்டர் ஃபவுண்டைன் சொல்லுவோம் இல்லையா? அது வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு வாட்டர் ஃபீச்சர் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. இது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள கை பம்ப் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரியெல்லாம் வச்சிருந்தாங்க. அது உண்மையே பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபவுண்டனில் நிறைய தண்ணி ஆன் பண்ணி விடுவாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன கார்டன் இருந்தாலே போதும், இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுட்டு ஈவினிங்கில் ஆன் பண்ணி விடும்போது நல்லபடியே ஒரு மெஸ்மரைசிங்கான சவுண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே நிறைய ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. எனக்கு நான் இங்க வந்ததுக்கு காரணமே இந்த ஃபிஷ் டேங்க் தான். எனக்கு இங்க உள்ள குட்டி குட்டி இந்த மீன்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கலர் கலரா வச்சிருப்பாங்க. இன்னும் பெரிய பெரிய மீன்கள் வந்து பின்னாடி கார்டன்ல வச்சிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்த வாட்டி உள்ள அக்சஸ் கொடுக்கல. இல்லை இன்னும் நம்ம வந்து பின்னாடி கார்டன் போனோம்னா அங்க பெரிய பெரிய ஃபிஷ் வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தீங்களா இவ்வளோ குட்டி குட்டியா இருக்குன்னு. எனக்கு ஃபிஷ் டேங்க்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்க வீட்டில் இல்லை. அதே மாதிரி இங்கே நம்மளுடைய வாட்டரோட தன்மையை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சில சமயம் நம்ம ஃபிஷ் வாங்கிடுவோம், அதை தண்ணியில் விடும்பொழுது அதுக்கு ஏதாவது ஆயிடும் இல்லையா, அதுக்காக முன்னாடியே இங்கே வாட்டர் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. இங்கே அந்த டேங்க் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் 200 பவுண்ட்ஸ் 200 பவுண்ட்ஸ் 300 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி, அதாவது 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கு உள்ள வைக்கிற ஆர்னமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. சில ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தா நேச்சுரலாகவே இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த நம்ம ஊர் வெட்டிக்கிளி அதை வச்சிருந்தாங்க. இங்கே பாம்பு வச்சிருந்தாங்க. அந்த பாம்பு எங்களை பார்த்து ஓடிடுச்சு. நான் தான் பாம்பு பார்த்து பயப்படுன்னு பார்த்தா அது என்னை பார்த்துட்டு எங்கேயோ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு போல இருக்கு. வெளில வரவே மாட்டேங்குது. 80 பவுண்ட்ஸ் இந்த பாம்பு. அதுக்கப்புறம் இதான் அந்த வெட்டுக்கிளி சொல்லுவோம்ல, அது இது அதெல்லாம் ஒரு பெட்டுன்னு வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்குள்ளதான் இருந்துச்சு. நானும் தேடி தேடி பாக்குறேன், காணும். இங்க பாருங்க தவக்கலை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய இன்செக்ட்ஸ், அந்த இன்செக்ட் இந்த புழுவெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. இது எல்லாமே உயிரோட இருக்கு. நெகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே உயிரோட இருக்கு. இது எல்லாமே நான் நினைக்கிறேன் இதுக்கு பறவைகளுக்கு வந்து ஃபுட்டா கொடுக்கறதுக்கு. சில வீட்டுல வந்து பெட் பேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க கோகனட் ஷெல்லு. அது என்ன விலை பாருங்க. எங்க ஊர்ல ஒரு கோகனட்டோட ஷெல் வந்து ஒரு 1000 ரூபாய்னு சொன்னா யாராவது சிரிப்பாங்க. அப்புறம் அதே அந்த கோகனட் ஷெல் வச்சு நிறைய மேக் பண்ணி இருந்தாங்க. அதாவது தேங்காய் செரட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த செரட்டையை வச்சு நிறைய பொருட்கள் பண்ணியிருந்தாங்க. இது கினிபிக் வந்து எனக்கு கினிபிக் தான் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. நாய் தான் வாங்க முடியல, ஒரு கினிபிக்காவது வாங்கி வச்சுக்கணும். அதுக்குள்ள பொருட்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு நான் போனேன். அங்க போய் பார்த்தா இந்த மாதிரி கலர்ல நீங்க காலிஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா? பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரீன் கலர்லயும் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இதை வாங்கி சாப்பிட்றதுக்கே எனக்கு மனசு வரல. மேபி இது வந்து ஹைபிரிட் வெரைட்டியா இருக்கும் போல இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி வெரைட்டியான காலிஃப்ளவர் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க கிரீன் கலர் காலிஃப்ளவர். இது நீங்க முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா காலிஃப்ளவர் குருமா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் காலிஃப்ளவர் அங்க போனேன். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர்ல ஒரு காலிஃப்ளவர் இருக்குன்னு. பார்த்தாலே ரொம்ப அழகு, சரியான அழகு. அதுவும் இந்த கலர் மட்டும் இல்லாம பிங்க் ஆரஞ்சுன்னு இருந்தோடனே எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா தான் இருக்கு. இது டெஸ்கோட ஃபைனஸ்ட் செஷன்ல இருக்கு. எப்பவுமே டெஸ்கோ ஃபைனஸ்ட்ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏனோ தெரியல, இதை வாங்கி சமைக்கிறதுக்கு ஒரு மனசு வரல. அதே மாதிரி நான் கருவேப்பிள்ளைய கட்டிங் சேர்ந்து வளர்த்தலையா, அது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்ப நான் அதை காட்டுறேன். இதுதான் ஸ்டார்டிங்ல நான் வளர்க்கும் போது இந்த மாதிரி வந்துச்சு. ஆனா இன்னமும் இதே மாதிரிதான் இருக்கு. மேல உள்ள தண்டு வந்து கீழ் வரைக்கும் காஞ்சுக்கிட்டே வருது.
வருது. ஆனா வந்தா கூட ஆனா அந்த இலைகள்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு என்னமோ இதுல வேர் நல்லா வந்துட்ட மாதிரிதான் தோணுது. ஆனா இதுல எந்தவித growth-ம் கிடையாது. நீங்க பார்த்தாலே தெரியும். ஒரே ஒரு கிளை, அப்ப வந்த கிளை அப்படியே நிக்குது. புது இலை கூட ஒண்ணு வந்திருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா மத்தபடி உயரத்திலயோ எதுவும் வளரல. ஆனா மெயின் தண்டு காஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு நானு ஃபுல்லா உரம்லாம் மாத்தி நிறைய உரங்கள் போட்டு கொஞ்சம் வளர்த்து பார்க்கலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல நான் பாக்குறேன்.